பெஞ்சல் புயல் தாக்கி 17 நாட்களாகியும் விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடியாததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் நேதாஜி நகர் பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் கோபிநாத் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை தொடர்ந்து 17 நாளாக பாதிக்கப்பட்டிருக்கு. நம்மளிடையே விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய நேதாஜி நகரில் இருக்கக்கூடிய பெண்கள் நம்மளோட இருக்காங்க. என்னமா பிரச்சனை? இவ்வளோ தண்ணி வீட்டை சுற்றி தண்ணி போக வழி இல்லை. அதனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். வெளில போக முடியல, பசங்களை இட்டுன்னு போக முடியல, மாத்திரை வாங்க போக முடியல, ஹாஸ்பிட்டல் போகல, கொசு கடிக்குது, பாம்பு வருது, பள்ளி வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. வெளில தண்ணியில் போனால் ஊந்துருமா பயமாக இருக்குது. இடுப்பு வரைக்கும் தண்ணி இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. என்னம்மா பாதிப்பு உங்கள் பகுதியில்? அதாங்க எங்கள் பகுதியில் வேலைக்கு போக முடியலங்க. பசங்க யாரும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாம்பு பள்ளி எல்லாம் வருது. பூரா பாம்பு அப்படின்னு தண்ணி வடிஞ்சிக்கின்னு எங்களால் சுத்தமாக பசங்க வேலைக்கு போகிறவங்களும் போக முடியல. உள்ளே இருந்துன்னு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இப்போ இருக்கிறதா இருக்குது. ஒன்றுமே 17 நாளாக இருக்குதுங்க தண்ணி வடியாமல். இப்போ தான் 2 நாளாக தான் தண்ணி போகலைங்க. போகிறதுக்கு வழி இல்லாமல் அப்படியே நிற்கிது. இதை யாரும் வந்து ஸ்டெப் எடுக்க மாட்டுறாங்க. என்னம்மா பாதிப்பு உங்கள் பகுதியில்? பெஞ்சால் புயலால் 20 நாளாக தண்ணி தேங்கி நிற்குது சார். போகிறதுக்கு வழி கிடையாது. எங்களுக்கு நிரந்தரம் இதோட 4வது வருஷம் இந்த தண்ணி ஏங்கி நிற்கிது. எங்களுக்கு ஒரு வாய்க்கா மாரி வழி செட் பண்ணி விடணும். நிரந்தரமாக அந்த தண்ணி மழை பெஞ்சால் போகிற மாரி நிரந்தரமாக. இது வருஷம் இதேமாரியே ரொம்ப போகுது. மலேரியா டெங்கு தண்ணி இல்லாத போது நகராட்சியில் வந்து வீடு வீடாக கேட்டாங்க, இதுமாரி டெங்கு இருக்குதா, கொசு கடிக்குதானே. இப்போ வந்து இவ்வளோ தண்ணி இருக்குது, கொசு நிறையா இருக்குது. இப்போ யாரும் வந்து எங்களை வைக்கல. இந்த கொசு மருந்தாவது இந்த தண்ணியில் அடித்து விட்டு போகலாம், அதுவும் செய்யலை. கொசு செமையாக கடிச்சு ஆஸ்பத்திரி மெடிக்கலில் தான் மாத்திரை வாங்கி சாப்பிட்ணும் வரும். எத்தனை நாளைக்கு நாங்கள் மெடிக்கலாக ஆஸ்பத்திரியில் போய் ப்ரைவேட்டாக பார்க்க முடியும் சொல்லுங்கள்? அவங்கவுங்க போனால் தான் பொழைச்சி சாப்பிட முடியும். இந்த தண்ணியில் போய் வந்தால் உடம்பு சரியாமல் ஆகிட போகுது. பசங்களுக்கு போயிட்டு வந்து ஆஸ்பத்திரி பேதி வந்து லிக்விடை போட்டு விட்டு அவங்களுக்கு வந்து சைனஸ் வந்து தும்பல் இரும்பல்னு வருது. ஆஸ்பத்திரிக்கு ஈட்டுன்னு போகிறோம். அவ்வளோ கொசு மேயுது, பாம்பு மேயுது. 7 மணிக்கு பசங்க வருது ஸ்கூலில் இருந்து. எங்களால் இந்த நிரந்தரமாக இந்த தண்ணி போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழிபாடு பண்ணணும். அதான் சார் எங்களுக்கு மெயினாக. எங்களுக்கு நிவாரண நிதி எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு கொடுத்தாலும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தண்ணி போகிறதுக்கு மட்டும் வழி சொன்னால் போதும் நகராட்சி, இந்த கவர்மெண்ட்டு. அது நாங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு 100 வீட்டுக்கு மேலே இருக்குது. குழந்தைங்க வந்து விளாடுத தண்ணியை பார்த்தோன்னே விளாட வருதுங்க. நாங்கள் வேலையை பார்க்காம குழந்தைய பார்க்க முடியுமா? வந்து ஊந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எங்கே இருக்குது? பாதாள சாக்காடு வேறு நோண்டி சரியாக ரோடு மூடாமல் பள்ளமாகி இந்த தண்ணியும் பேஞ்சு பள்ளமாகி நாங்கள் காலை கீழே வைக்கிறோமா பாதாளத்தில் வைக்கிறோமா தெரியாமல் ஊந்து வாரி 2 பசங்க ஊந்து வாரின்னு வந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த பகுதி பொதுமக்களை பொறுத்தவரை 100க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீர் சூழ்ந்து வெள்ள நீர் சூழ்ந்து வீட்டை விட்டு வெளியேற முடியாத ஒரு அவலநிலையில் இருக்காங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மழை நீர் மற்றும் கழிவு நீர் கலந்து வீடுகளில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பகுதி மக்களோட வேதனையை பார்த்துட்டு இருக்கோம். நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை அப்புறப்படுத்தவும் நிரந்தர தீர்வு காணவும் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.